ராஜு அண்ணாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டிருப்பேன் எங்க அண்ணன் மேல உங்க அண்ணாவுக்கு சந்தேகம் இருக்கான்னு. சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாதுடி. நேத்திக்கு கூட அந்த தர்ணா பண்ணவங்கள பத்தி நாங்க சீரியஸா எடுத்துக்கலன்னு அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. பின்ன ஏன் எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணாரு? எங்க அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல. எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்றதுக்கு உங்க அண்ணன் எவ்வளவு லஞ்சம் வாங்கினாரு? அனாவசியமா பேசாத, எங்க அண்ணா அந்த மாதிரி ஆள் கிடையாது. பின்ன எதுக்காக எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணாரு? வெளியே விட சொல்லு, இப்பவே ரிலீஸ் பண்ணி ஆகணும். கங்காதர இல்ல அவங்க அப்பனே வந்து சொன்னாலும் நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன். என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் எப்பவும் செய்வேன். உன் அண்ணா அவ்வளவு யோகி அண்ணா எதுக்கு அந்த நேரத்தில் அந்த பொம்பளை வீட்டுக்கு போனா? என்னன்னு அந்த ஆளுக்கு தெரியாது சார். சார் என்னையா? கங்காதரன் சார் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இது மாலை, இது பொக்கே, இது பொக்கே. ரெண்டும் காஸ்ட்லி. இது மாலை பொக்கேங்கிறதுலாம் புரியுது, ஆனா எதுக்குன்னு தான் புரியல. இந்த ஸ்டேட்ல 445 டிஜிபிகள் இருக்காங்க. அதை விட 2 மடங்கு ஐஜிக்கள் இருக்காங்க. அதை விட 5 மடங்கு எஸ்பிக்களும் டிஒஎஸ்பிக்களும் இருக்காங்க. அப்புறம் ஆயிரக்கணக்கான இன்ஸ்பெக்டர்களும் கான்ஸ்டபிள்களும் இருக்காங்க. இதுல இருக்கிறதுலயே திறமையானவர் நம்ம எஸ்ஐ ராஜன் சார் மட்டும்தான். டபுள் ஸ்ட்ராங். நம்ம எஸ்ஐ ராஜன் சார் சிங்கம்ல. இவரை தவிர வேற யாருக்கு பருத்தியூர் ராஜுவை தூக்கி லாக்அப்ல வைக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கு? ஏ குமுளி, நான் எப்பவும் உள்ளே இருந்துட மாட்டேன், வெளியே வந்து உனக்கு இருக்கு. கேட்டிங்களா சார்? உங்க எதிரிலேயே மிரட்டறான் பாத்தீங்களா? சும்மா இருக்கணும், சும்மா நோண்டிட்டே இருந்தா. விடுதலை செய், பருத்தியூர் ராஜுவை விடுதலை செய். எஸ்ஐ ராஜுவே நீதி வழங்கு. போலீஸ் அராஜகம் ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக. போலீஸோட அதிகாரம் ஒழிக. போலீஸோட அதிகாரம் ஒழிக. போலீஸோட அதிகாரம் ஒழிக. எஸ்ஐ ராஜுவே கூட்டத்துல எனக்கு நல்ல பழக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கு. பல பேரோட பேரும் அட்ரஸும் எனக்கு தெரியும். அதனாலதான் நான் மரியாதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க இருந்து போயிடுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போந்து கைதியை தூக்கிட்டு போயிடலாங்கிற எண்ணத்தோட தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா அது நடக்காது. மரியாதையா போயிடுங்க. ராஜு தைரியத்தை கிட்ட வாங்கணும். இவரை பார்த்தா நம்ம எஸ்ஐ ராஜன் மாதிரியே இருக்கு. ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கு. அப்படி இல்ல, அவராரு. நீ என்னடா மூஞ்சில தொப்பி மாட்டிருக்க? நான் கெட்டவன். என் பேரை கேட்டாலே நீங்க எல்லாம் ஆடிடுவீங்க. பார்த்த சாரதி. அலர்ஜி இருக்கிறதுனால தான் இதை வச்சிருக்கேன். கெட்ட ரவுடி. எனக்கு அலர்ஜி கிடையாது. என்ன சரி, நீ போய் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. என்னால முடியாது, நீங்களே போய் கேட்டுக்கோங்க. அப்படின்னா நானும் கேட்க மாட்டேன், விடு. அவங்க நம்ம போல இருக்கு. ஆமா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? நீ யாரா? அத சொல்லு. உனக்கு கண்ணு தெரியாதா? இல்ல, நாங்க முன்னாடி தானே நிக்கிறோம். நீங்க தானா? நாங்க தான். நீ முழிக்கிறத பார்த்தா திருட மாதிரியே தெரியுதுடா. ஹலோ, சொல்டா, உங்களுக்கு யாரு வேணும்? எதுக்குடா வந்தீங்க? எதுக்குடா இங்க வந்தீங்கன்னு கேக்குறேன். யோ, நாங்க 2 பேரும் பேர் எடுத்த ரவுடிங்க. சராசரியா எத்தனை பேருக்குடா உங்களை பத்தி தெரியும்? அந்த கணக்கை எல்லாம் நாங்க வச்சுக்கிறது இல்ல. பேசுறான், அவனை தூக்குங்கடா. அல்பம் அல்பம் 5 நிமிஷம் 500 ரூபாய் வேணுமா? 500 ரூபாய் அடிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே இதே பிரச்சனை தான். போஸ் கொடுக்குற? டேய், அவங்க என்ன சொன்னாங்க? நம்ம பார்க்க வந்தாலும் உள்ளதான் இருக்கேன். 5 நிமிஷம் அவங்க கிட்ட பேசணும்னா 500 ரூபாய் கொடுக்கணுமா? ஏய், எங்கடா கிளம்பிட்ட? ஏற்கனவே ஒருத்தன் உள்ள இருக்கான், பருத்தியூர் ராஜு.
அவரை பார்க்க தான் வந்திருக்கோம். நான் அவரை மீட் பண்றதுல உங்களுக்கு ஏதோ பிரச்சனையா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஆமா, நீ எதுக்கு அவனை பார்க்க போற? நீ யாரு? கண்டிப்பா தெரியணுமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு அவசியம் இல்ல. இவனை கவனி. நீங்க சொல்லுங்க. கொஞ்சரத விட்டுட்டு மேட்ருக்கு வா. ஐயோ, என்ன பார்த்து பேசியா? நல்ல லாட்ஜ் வேணுமே. லாட்ஜா இந்த ஊர்ல இல்லையா? யோ, லாட்ஜ் புடிச்சு கொடுத்தா மட்டும் போதும், உள்ள என்னெல்லாம் பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். விஷயம் அதானா? ஆமையா, வீடு வேணும்னா நான் வீடுனா கூட எனக்கு ஓகே தான். ஹலோ, என்னய்யா? ராஜுவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். முதல்ல கையடியா. நாங்க 3 பேரும் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருப்போம். அந்த மரணத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என் தங்கச்சி மாதிரி தான் அவன் மேலையும் பாசம் வச்சேன். சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு நல்லா தெரியும். போதும், உன் பழைய புராணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த பொண்ணு நீ தான் கொன்னியான்னு விசாரிக்கவும் நான் இங்க வரல. உன்னை இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கிறதுக்காக உன் கட்சிக்காரங்க தான் என்ன அனுப்பியிருக்காங்க. ஆமா, நீங்க யாரு? உன்னை காப்பாத்துறதுக்காக உன் கட்சிக்காரங்க தேவையான பணத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தெரிஞ்சா போதும். உன்னை என்ன கோர்ட்டு கூட்டு போறாங்க? கோர்ட்ல இருந்து இப்பதான் வந்தோம். போலீஸ் விசாரணைக்காக கொஞ்ச நாள் என்ன லாக்அப்ல வச்சிருக்காங்க. டைம் ஆச்சு சார், சீக்கிரமா கிளம்புங்க சார். சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். அட கடவுளே, அவங்க வந்துட்டாங்க சார், சீக்கிரம் கிளம்புங்க சார் இங்க இருந்து. சார் வர வந்துட்டாரு, அவர் கேட்டா என்ன சொல்றது? யாரு அவங்க? இவர் யாருன்னு எனக்கு தெரியல சார். லாக்அப்ல இருக்கிறவனை பாக்குறதுக்கு யார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது? அது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொன்னாங்க சார். ஏதோ முக்கியமான விஷயமா அதான் பாக்குறதுக்கு அனுமதி கொடுத்தாரு சார். நீ உடனே ஓகே சொல்லிட்டேன். இந்த வேலை பாக்குறதுக்கு எவ்வளவு பணம்? அது ஒண்ணு. ஆமா சார், ஒருவேளை இந்த ஆள் அந்த பணத்தை வாங்கியிருந்தாலும் வாங்கியிருப்பான். உன மூஞ்சி உனக்கு இருக்குடி. தப்பு எங்க ஆளுங்க பக்கம் இருக்கிறதுனால உங்களை விடுறேன். போங்க போங்க. உன் பேர் என்ன? ராஜாமணி, செல்வமணின்னு கூப்பிடுவாங்க. அல்வமணியா? என்ன தொழில் பண்ற? கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்லிக்கிற தொழில் இல்ல. நீ எதுக்கு இவனை வந்து பார்த்த? எங்களுக்கு ஆதரவா நீங்க ஒரு பொய் கேஸை உருவாக்கியிருக்கீங்க. அதுல இருந்து அவனை காப்பாத்த தான் நான் வந்திருக்கேன். என்ன சொன்ன? காப்பாத்த வந்திருக்கேன்னு. நீ காப்பாத்த போறியா? கண்டிப்பா காப்பாத்துவான். நாங்க நினைச்சத நடத்தி காட்டுவோம். இப்போ நடத்துறா பாக்கலாம். போய் காப்பாத்த போ. வேலை கை வைக்காதீங்க. வேண்டாம், வச்சா என்னடா செய்வ? நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனா எப்பவுமே என்னோட கை நான் சொன்னா கேட்காது. அதான் பிரச்சனை. நான் அடிக்கணும்னு இறங்கிட்டா நீ இல்லை. எவனா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். அதெல்லாம் யோசிச்சு கை வந்த வேலையை முடிச்சிட்டு தான் நான் போவேன். தம்பி வாடா. அப்ப நாங்க கிளம்பலாம்ல? அண்ணா, நம்ம கிளம்பிடலாம்ண்ணா. யோ கொடியா, கூச்சப்படாத. சரி சரி. யோ, மத்தவங்க மாதிரி இந்த எச்ச கொடிக்கு அழையிற போலீஸ்காரனே மூடிய திறந்தா போதும், அப்புறமா தான் மாறுவேன். அதான் என் உண்மையான போலீஸ்காரன். நான் இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? என் ராசிக்கு ஓசியில சரக்கு கிடைக்கணும் போட்டிருக்கேன். இந்தாங்க, இதையும் கும்பல் ஏத்துங்க. எத்தனாவது ரவுண்டு? இதோட சேர்த்தா 8. நல்லா எண்ணிக்கையா? 5க்கு மேல போனா எனக்கு ஒண்ணும் புரியாது. அவ்வளவுதானே? உன் மேல இவருக்கு என்ன தெரியாது. ஆனா புள்ள மட்டும் 6 பேத்துட்டாரு. அதெல்லாம் போகட்டும். சரி, வீட வாடகை எடுத்திருக்கியா இல்ல சொந்தமா வாங்கிட்டியா? வாடகைக்கு தான். அது புத்திசாலித்தனம். அப்புறம் எத்தனை நாள் நேரம்? இந்த சரக்கு காலியாற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். ஏடா, இப்படி ஓசி குடி குடிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நான் இவரை பத்தி கேட்டேன்டா. நாங்க நினைச்ச காரியம் நடக்கிற வரைக்கும் இங்கதான் டேரா. பருத்தியூர் ராஜுவை வெளியே கொண்டு வரது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஏன் முடியாது? இந்த ஆள் மாதிரி ஓசில எது கிடைச்சாலும் வாங்கி அடிக்கிறவர் இல்ல எங்க எஸ்ஐ. நடந்து போச்சு. அக்கிஸ்ட் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டான். ஓனா, நீ தானே தப்பிக்க விட்ட. என்ன ஓனான்னு கூப்பிட கூடாதுன்னு பல முறை நான் சொல்லியிருக்கேன். எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு அருமையான பேரு வச்சிருக்காங்க. ஆமா, அது என்ன பேர் சொன்ன? ஓனா ரவீந்திரன். அப்படி தெளிவா சொல்லணும். பேரு இது. அதெல்லாம் இருக்கட்டும். நீ சொல்ற மாதிரி உங்க எஸ்ஐ நியாயமான ஆளா இருந்தா பொய் கேஸ போட்டு பருத்தியூர் ராஜுவை ஏன் உள்ள தள்ளணும்? என்ன சொன்ன? பொய் கேஸா? யாரையா சொன்னது? சும்மா ஒன்னும் அரெஸ்ட் பண்ணல, ஆதாரத்தோடய சாட்சியோடய தான் அரெஸ்ட் பண்ணாரு. யாரு சாட்சி? என்ன எவிடன்ஸ்? என்ன சாட்சியா? நான் வேணா சொல்லட்டுமாயா? சொல்றா, போலீஸ் தான் சும்மாவா? நீ ஒண்ணுனா சொல்லிக்கிட்டாரு. ஆனா 5 விஷயத்துக்கு மேல சொல்லாதடா. ஓனா நம்பர் 1 முருகன். அவன்தான் அன்னைக்கு முதல்ல பார்த்தது. அதேதான். அப்புறமா 2வது இங்க அசிங்கப்படுத்துறாத. இல்லையா, இங்க வா. அந்த பலன பார்ட்டி சுசிலா. ஓனான்னு சொல்லக்கூடாது சொன்னல. அப்புறம் நம்பர் 3 முருகன் எழுதின கடிதாசி. எல்லாமே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்ல? அதேதான். டேய் ஓனா முச்சே, என்னடா நீ பாட்டுக்கு போலீஸ் ரகசியம் மொத்தத்தையும் உடைச்சிட்டு இருக்க? இந்த விஷயம் எஸ்ஐ ராஜுக்கு தெரிஞ்சா என்ன ஆகணும்னு உனக்கு தெரியல. சாட்சியும் ஆதாரமும் கோர்ட்டுக்கு போலனா
உங்க சார் என்னைய புடுங்குவாரு. அது வந்து உலகம் மாறுறதுக்கு ரெண்டு புள்ள காலி. பாவீங்களா அதையும் எடுத்துட்டானுங்களா? கடையை காலி பண்ணிட்டாங்களே. என்னடா போலீஸ்ன்ற ஒரு மரியாதை எல்லாம் பாட்டில் எடுத்துன்னு போறீங்க? நமக்கு அவ்வளவுதான் மரியாதை. வாப்பலாம். கூப்பிட்டானுங்களா? அதே மன பிராந்தி. கூப்பிட்டானுங்க சொல்ல மாட்டியா? என்ன இது தடவுது? யார் நீங்க? என்ன வேணும்? நீ அந்த குமளி கங்காதரனோட பொண்ணு தானே? ஆமா. இல்ல இப்ப நீ எவ்வளவு ஸ்டைலா டூ வீலர்ல பந்தாவா போய்கிட்டு இருக்க. ஆனா இனிமேலும் நீ ஆம்புலன்ஸ்லயும் வீல் சேர்லயும் தான் பயணம் பண்ண போற. அதை நினைச்சுதான் சிரிச்சேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. இன்னும் அவன் சொல்றது புரியல. பொய் கேஸ் போட்டு ஒருத்தனை உள்ள தள்ளி இருக்கான்ல உங்க அப்பா. இனி ஏதாவது இன்ஃபுளுன்ஸ பயன்படுத்தி அந்த கேஸுக்கு ப்ராசிக்யூட்டர் ஆகி அவரே பொய் சாட்சிகள் எல்லாம் உருவாக்கி பருத்தியூர் ராஜுவை நிரந்தரமா ஜெயில தள்ளணும்னு முடிவு பண்ணிருந்தீங்கன்னா உன் கெதி அதோ கெதிதான். இப்படி 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 போய் உங்க அப்பா கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. வாடா. நாங்கெல்லாம் மோசமானவங்களே முக்கியமானவங்க. ஒழுங்கா வீடு போய் சேர வழிய பாரு. உன்னை மிரட்டினது கட்சிக்காரங்களா அடியாளுங்களா? உன்னால அவங்கள அடையாளம் காட்ட முடியுமா? அதை பத்தி எதுவும் எனக்கு தெரியாது சார். செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு சாணி பிடிச்ச மாதிரி இருக்கானுங்க சார். நீங்க என்னப்பா பண்ண போறீங்க? சொல்றா. பாண்டியடா. அம்மா நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். புருஷோத்தமன் எதுக்கு இருக்கேன்? இவன் தான் செவ்வா. அப்போ அவன் யார்? புதன். ஐயா செல்வமணி. இவனுங்கெல்லாம் சரியான பைத்தியக்கார பயலுங்க, லூசு பசங்க. செல்வமணிங்கிற பேர் சுமாரான ஒரு ஐடியாவை மனசுல வச்சிருந்தேன். இவன் பார்க்கவே ரொம்ப பயங்கரமான ஆளா தெரியறானே. போலாமா? ஏதோ வந்துட்டோம். வந்ததுக்கு அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போயிடுவோம். பெருசா மிரட்டாம சின்னதா மிரட்டிட்டு போலாம். ஆமா, என்ன விஷயம்? ஒரு பொம்பளை புள்ளைய வழி மறிச்சு உன் வீரத்தை காட்டக்கூடாது. நீ ஆம்பளையா இருந்தா எங்குடும் போது தம்பி மிரட்டினதும் பயந்து ஓடுறத பத்தியா? அறிவு கட்டவனே அவன்டா. யாரு பயந்தது? யார பார்த்து பயந்தது? இந்த முஞ்ச பார்த்தா உதவாங்கிறதுக்காக வண்டி எடுத்து வந்திருக்கீங்க. தலைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. பெரிய தலை. சும்மா கிடுகிடுன்னு நடங்க. அவர் பேரை கேட்டால 9 கொலைகேஸ், 12 கத்தி குத்து, 21 அட்டெம்ப்ட் பண்றேன். அண்ணன் பேர் இல்லாத ஸ்டேஷனே கிடையாது தெரியுமா? போதும் தம்பி, ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணாத. 9 வாழை கொலை கேஸா இருக்கும். ஒரிஜினல் கொலை கேஸுக்காக வக்கீலுங்க வாதாடுறத பார்த்திருக்கேன், கேட்டிருக்கேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தலை நில்ற. இனிமே பொண்ணுங்களை ரோட்ல வழி மறிச்சு கலாட்டா பண்றீங்கன்னு கேள்விப்பட்டா நான் மிருகமா மாறிடுவேன். ஜாக்கிரதை. மடக்குவோம், மிரட்டுவோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. உனக்கு பயமா இருந்தா பொண்ணு வீட்டுல வச்சு பூட்டிக்கியா? இல்லன்னா ஒண்ணு பண்ண. முன்னாடி 4 அடியாட்களோடவும் பின்னாடி 4 அடியாட்களோடவும் ரொம்ப பாதுகாப்பா உன் பொண்ண வெளியில அனுப்பு. புரிஞ்சதா? செல்வமணி ஒரு வார்த்தை சொன்னாதான் உள்ள இருக்க பருத்தியூர் ராஜாவை வெளியில கொண்டு வருவோம்னு சொன்னா நாங்க செஞ்சா தீருவோம். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. எனக்கு கோவறதுக்கு முன்னாடி கிளம்பி போயிருங்க. போங்க. என்னடா சொன்ன அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன். உடம்பெல்லாம் வலிக்குது. வாடா போலாம். ஐயோ என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, கொசு அடிச்சேன். தாங்க முடியலடே. ஊர்ல இருக்கிற எல்லா கொசுவும் என்னதான் கடிக்குது. அது சரி, நீ இன்னும் தூங்கல? இல்ல. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நடு ரோட்ல சந்தேக கேஸ் பிடிக்கிறதுக்கா? நீங்க சார் எஸ்பி ஃபோன் பண்ணி சொல்லும் போது முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சரி நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். நம்பலாமா? குட் நைட். யோ சார், குவாலிஸ் அப்படின்னு தானே சொன்னாங்க. அந்த வண்டியை விடு. ஓகே சார். போ